வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். இந்த சேனல் தொடங்குறது எதுக்குன்னா, நான் ஒரு வருஷமாக கடந்த நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன், ஆன்மீக பயணமாக. அதுக்கு தான் இந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கேன். போகும்போது வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூட் எப்படி போகணுன்ட்டு வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு தான் போகிறோம். நம்ம எங்கேருந்து போகிறோம்னா, சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம். இங்கேருந்து டேரெக்டாக ஐயப்பன் கோயிலுக்கு பஸ் இல்லை. சீசன் டைமில் பஸ் இங்கேருந்து டேரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ குமுளி போய் தான் போக போகிறோம். நம்ம பஸ் புக் பண்ண நேரம் வந்து சாயங்காலம் 6:30. டெய்லியும் அந்த பஸ் வந்து இங்கேருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து ரன் ஆகுது. இப்போ வந்து ஆடி மாதத்துக்கு நடை திறந்துருக்காங்க சபரிமலையில். ஒரு 5 நாட்கள் நடை திறந்துருக்கோம். நம்ம இங்கேருந்து 6:30 கிளம்பணுமா, குமிளி காலையில் 6:30 ரீச் ஆகும்னு சொன்னாங்க. இங்கேருந்து போயிட்டு நம்ம சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வரப்போகிறோம். அது குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே ஈவினிங் 6:30க்கு வந்து நான் பஸ் புக் பண்ணியிருந்தேன். பஸ் ஃபேர் வந்து 610 ரூபா. சென்னையிலேருந்து குமிளி வரைக்கும். குமிளிக்கு வரும்போது அங்கேருந்து திரும்பி பஸ் மாதிரி போனோம். கரெக்டாக அந்த பஸ்ஸு 6:30 புக் பண்ணியிருந்தேன். 6:40 எடுத்துட்டாங்க. காலையில் 6:40 கிட்டே வந்து விட்டாங்க. 12 hours ட்ராவலு. இடையில் வந்து விக்ரவாண்டியில் சாப்பிட நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் இடையில் டீ குடிக்க ஒரு இடத்துல தேனி முன்னாடி நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் இடையில் இங்கே நிப்பாட்டில் வந்துட்டாங்க. குமிளிக்கு கரெக்டாக காலைல 6:30 கிட்ட விட்டாங்க. குமிளி பஸ் ஸ்டாண்டில். அங்கேருந்து நம்ம வந்து பம்பாவுக்கு பஸ் வரும், அதுக்கு வெயிட் பண்ணிருந்தோம். ஒரு பஸ் வந்தது. எல்லாம் இருக்கிற சாமிங்கெல்லாம் ஓடி போய் ஏறி பஸ்ஸில் எல்லாம் நின்று தான் போனாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தது அந்த பஸ்ஸில். உடனே பின்னாடி இன்னொரு பஸ் வந்தது. அந்த பஸ் ஃப்ரீயாக தான் இருந்தது. அதில் நாங்கள் போய் ஏறி கரெக்டாக ஆளுக்கு சீட்டை பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பஸ்ஸு ஃபில்லானா தான் எடுக்கிறாங்க. குமிளியிலேருந்து பம்பாய் பஸ் வந்து ஃபில்லானா வண்டி தான் குமிளிலேருந்து எடுக்கிறாங்க. அதே ஒரு 1 hour கிட்டே நின்றுது. 6:45 கிட்ட பஸ்ஸு வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லான வண்டி தான் எடுத்தாங்க. 7:40க்கு என்னமோ தான் எடுத்தாங்க. அங்கேருந்து பம்பைக்கு வர 11:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 hours ஆயிடுச்சு. அதில் பம்பையில் வர பஸ் வந்து இடையில் சாப்பிட்றது வருதுன்னு பண்ணாங்க. அங்கே ஒரு 15 minutes ஆயிடுச்சு. குமிளியிலேருந்து பம்பை வர வழியில் பிளேசஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சில்லுன்னு கிளைமேட்டும் நல்லா இருந்தது. லைட்டாக மழையும் சாரல் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. மலை மேலே பஸ்ஸில் போகும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, என்ன ஒன்று பஸ்ஸு டரனில் தான் சருசன்னு வளைஞ்சிட்டு போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. நல்ல ஒரு இதாக இருந்தது. வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வியூஸ்லாம் நல்லாயிருக்கு. நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம பம்பை வந்தாச்சு. நேற்று நைட்டு சாயங்காலம் ஒரு 6:30க்கு சென்னையில் கிளம்பணும். இன்றைக்கி காலையில் 6:30க்கு வந்து மார்னிங் 6:30க்கு வந்து குமிளி வந்தோம். அங்கேருந்து பம்பைக்கு பஸ் பிடிச்சி இப்போ மணி ஒரு 12:30 இங்கே பம்பை வந்து ரீச் ஆனோம். சீசன் டைமில் வந்தால் பம்பையில் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. அவனை பம்பையில் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு விநாயகர் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க. விநாயகர் கோயில்கிட்ட வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க. டிக்கெட் தான் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்களும் டிக்கெட் இல்லைனா வந்து இங்கே புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் வந்து தான் உள்ளே அனுப்புவாங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே கிளம்பிட்டோம். மலையில் நல்ல மழை இருக்குது. நடை இப்போ சாத்திட்டாங்க. 4 மணிக்கு திறப்பாங்க. 18ஆம் படி யாரும் அனுமதி இல்லை. நடை திறந்தோடு தான் யாரும் அனுமதிப்பாங்க. மழை வேறு நல்லா பெஞ்சிகிட்ருக்கு. சாமியை சரணம். நண்பர்களே, சபரிமலை சன்னிதானத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நடை சாத்தியிருக்கு. 12 மணிக்கு நடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திரும்பி 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி தான் போய் சாமி தரிசனம் பண்ண போகிறோம். மாலை போடலைன்னா வந்து சிவில் தரிசனம் வழியாக போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். மாலை போட்டவங்க 18ஆம் படி ஏறி சாமி தரிசனம் பண்ணுவாங்க. நம்ம மாலை போடல, சிவில் தரிசனம் வழியாக தான் போய் சாமி தரிசனம் பண்ண போகிறோம். 4 மணிக்கு நடந்து திறந்துடுவாங்க. போய் தரிசனம் பண்ணோம். இன்னொரு 2 hours இருக்குது. அது வெயிட் பண்ணிருக்கேன். லைட்டாக இங்கே மழையும் இருந்தது. கொஞ்சம் மழை பெஞ்சுது. நல்லா இருந்தது. 2 மணி நேரம் இருக்குது. என்ன பண்ணுறது தெரில. அப்படியே சபரிமலையை சுற்றி வந்துட்டுருக்கேன். சுற்றி என்ன இருக்குது எல்லாம் பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்குது. சுற்றி வர அமைதியாக ஆளுங்க எல்லாமே அங்கங்கே சாமிகள் உறங்கிட்டுருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கோம். டைம் இருக்குது. ஸோ சாப்பிட்டு போகலான்ட்டு பார்த்துட்ருந்தேன். ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம அங்கே போகல. நம்ம அன்னதான மண்டபத்தில் தான் போய் சாப்பிட்டோம். அன்னதான மண்டபத்தில் இன்றைக்கி சாப்பாடு போட்டாங்க. நல்லா தான் இருந்தது. ஓகே தான்.
அப்படியே சாப்பிட்டு வந்தாச்சு. வெறும் சாமியை பார்க்குறது தான் வெயிட்டிங்கு. மணி இப்போ 4:50 4 மணிக்கு நடை திறந்துட்டாங்க. சபரிமலை கோயில் நடை திறந்துட்டாங்க 4 மணிக்கு. போய் தரிசனம்லாம் பண்ணிருக்காங்க. நான் சிவில் தரிசனத்தில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்ட்டு வெயிட் பண்ணிருந்தேன். ஒரு 5 மணிக்கு போனால் ரெஸ்ட் எடுத்துன்ட்டு. அதுக்குள்ளே இங்கே மழை ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு மழை பெஞ்சிட்ருக்கு. மழை விட்டு தான் போய் சாமியை தரிசனம் பண்ணணும். ஃபைனலி வழியாக ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. சிவில் தரிசனத்துக்கு போய் தான் வெயிட் பண்ணி சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் மகர பூஜைக்கு தான் வர மாதிரி இருக்கும். அது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. சீசன் டைமில் தமிழ் மாதம் 5 தேதியில் நடை திறக்கிறப்ப சபரிமலை பெருக்குன்னு பார்க்கணுன்ட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஃபுல் டே இங்கே இருந்தாச்சு. நல்லபடியாக சாமியை பார்த்தாச்சு. அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.